வெல்கம் டு கலாமஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இந்த டைம் அண்ட் ஒர்க் என்னன்னா, ஒரு பர்சன் இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் சரி ஒரு வேலை எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க, எவ்வளோ ஒரு நாளைக்கான வேலை, அந்த டோட்டல் ஒர்க் எவ்வளோ, அதுதான் இந்த கான்செப்ட். இந்த டைம் அண்ட் ஒர்க்கு அதுதான். ஸோ வேலை எத்தனை நாளைக்கு முடிக்கிறாங்க, அவங்க ஒரு நாளைக்கு வேலை எஃபிஷியன்சி எவ்வளோ, டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, அதுதான் இந்த இதுதான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். அப்புறம் இது வந்து 100 டோட்டல் ஒர்க்னு வச்சுக்கோங்க. மொத்த வேலை வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு எடுத்துக்கிறான். ஸோ மொத்த வேலை 100 வேலை. ஸோ டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 100. ஆனால் அவன் எடுத்துக்க அந்த மொத்த பர்சன் எத்தனை நாளைக்கு எடுத்துக்கிறான்னா 20 நாளைக்கு எடுத்துக்கிறான். அப்போ ஒரு நாளுக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. ஒரு நாளைக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. சரிங்களா? அப்போது ஒரு நாளைக்கு 5 ஒர்க் பண்ணான்னா அப்போ 100 ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் வேலை செய்யணும்? 20 நாள் வேலை செய்யணும். இன்னொன்று பர்சன் எடுத்துக்கலாம். இன்னொரு பர்சன் வந்து 10 days எடுத்துக்கிறான் அந்த வேலையை முடித்து. டோட்டல் ஒர்க் அந்த 100 வேலை டோட்டல் ஒர்க் முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 10 ஒர்க். அதாவது ஒரு நாள் வந்து 10 ஒர்க் செய்யணும். ஆனால் 10 ஒர்க் செய்ய முடியும். மூணாவது ஒரு பர்சன் மூணாவது பர்சன் 25 நாள் எடுத்துக்கிறான். ஒரு நாளைக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. அதாவது ஒரு நாளைக்கு அவன் 4 ஒர்க்கு அவனால் பண்ண முடியும். இதே இது 100 ஒர்க் முடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? 25 நாள் ஆகும். இதில் இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எஃபிஷியன்சி இன்டூ தி டைம். ஸோ டே சரி டைமும் சரி ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கினா எஃபிஷியன்சி இன்டூ டைம் 20 into 5 100, 10 into 10 100, 25 into 4 100. இந்த டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கினா இந்த 1 டேக்கான எஃபிஷியன்சியும் இன்டூ டே அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். ஓகே, இதே நீங்கள் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கினா டோட்டல் ஒர்க் டிவைட் பை டைம் இது கண்டுபிடிக்கலாம். இது இன்னொன்று இருக்குது. உங்களுக்கு டேஸ் டைம் அதிகமாக உங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மியாகும். இதே உங்களுக்கு எஃபிஷியன்சி டே கம்மியாக எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வேலை வந்து ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும்னா உங்களுக்கு டேஸ் டைம் என்ன ஆகும்? சீக்கிரம் முடிச்சிடலாமா? இப்போ 2 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க வேலை. அதில் வந்து நீங்கள் ஒரு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு போர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 சிலபஸ் படிக்கிறீங்க, 2 டாபிக் எடுத்து படிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், 2 நாளைக்கு 2 டாபிக் முடிக்கிறீங்க. இதே ஒரே நாளைக்கு 2 டாபிக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டே கம்மியாகும். ஒரு நாள் மிச்சமாகல. அதே மாதிரி தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சா உங்களுக்கு டேஸ் வந்து கம்மியாகும். இது டேஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி கம்மியாகும். ரெண்டுமே என்னென்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ direct proportion to inverse proportion to என்னன்னா இங்கே டைம். சரிங்களா? நம்ம டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். ABC can complete a work 12 days, 24 days, 36 days. Together they can complete in work in. ஸோ A or B, C இந்த 3 பேர்சனும் அவங்க கொடுத்துருக்காங்க வேலை. A வந்து 12 டேஸ்க்கு முடிக்கிறாங்க, B வந்து 24 டேஸ்க்கு முடிக்கிறாங்க, C வந்து 36 டேஸில் முடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளைக்கு முடிக்கிறாங்க? முதல்ல நமக்கு எத்தனை மொத்த வேலையும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு பர்சனுக்கு அந்த வேலையும் எத்தனை நாளைக்கு முடிச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நமக்கு என்னென்ன ஒவ்வொரு நாளுக்கு அந்த பர்சன் வேலைன்னு சொல்லிக்கிறாங்க. தவிர இங்கே டோட்டல் ஒர்க்கும் சொல்லலை, எஃபிஷியன்சியும் சொல்லலை. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மொத்த ஸ்டெப் என்னென்னா LCM. ஸோ முதல் ஸ்டெப் என்னென்னா LCM கண்டுபிடிக்கணும். LCM வச்சு டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படின்னா ஏவோட எத்தனை நாளைக்கு வேலை முடிச்சாங்கன்னா 12 days,
பி வந்து 24 டேஸு, சிஎஃப் பார்த்தீங்கன்னா 36 டேஸு. இந்த 3க்கான நம்ம எல்சிஎம் எடுத்தால் நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதாவது 3 டேபிளுக்கான காமன் ஃபேக்டர் என்னது, அது எல்சிஎம். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 72 வரும். எப்படின்னா 12 6 72, 24 into 3 72, 36 into 2 72. ஸோ எல்சிஎம் தெரியல எப்படின்னா 12 டேபிளையும் 24 டேபிளையும் 36 டேபிளையும் 3 டேபிளையும் உங்களுக்கு காமனான மல்டிப்ளை ஒரு ஆன்சர் அது என்ன பார்க்கணும், அது மொதல் வருது அது விஷயம் எடுக்கணும். அப்போ இதனால 72 ஃபஸ்ட்டு வருது டோட்டல் ஒர்க். சரிங்களா? இப்போ டோட்டல் ஒர்க் என்ன 72. இப்போ என்ன கேட்டிருக்காங்க 3 பேர். இது வந்து நான் சொன்ன பாருங்க டோட்டல் ஒர்க் என்னன்னா இங்கே 100 இங்கே 72 அது கண்டுபிடிச்சிட்டோம். 12 24 36 அது கொடுத்துருக்காங்க 20 10 25 அதான் அந்த ஒவ்வொரு டே. எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 5 10 4 இருக்கா, இங்கே 6 3 2 இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களுக்கான எத்தனை நாள் செஞ்சாங்க கண்டுபிடிச்சிட்டோம், மொத்த ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3 பேர் வேலை செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும், 3 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது, அவங்களோட திறன் என்ன. 6 3 2. ஸோ டோட்டல் ஒர்க் divided by 11. 1 minute. சாரி இப்போ அவங்களுக்கான ஒர்க் என்ன, மொத்த டோட்டல் ஒர்க் என்ன 72 போட்டுக்கணும். என்ன கேட்டுருங்க 2 கிட்ட they can complete the work. ஸோ 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிச்சாங்க கேட்குறேன். 6 + 3 + 2 11. ஸோ 72 divided by 11 அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆனால் இங்கே இல்லை. அப்போ என்ன கேட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷனில் இது வந்து ஃப்ராக்ஷனுக்கு மிஸ்டு ஃப்ராக்ஷனை மாட்டணும். இப்போ மிஸ்டு ஃப்ராக்ஷனுக்கான ஆன்சர் இங்கிறது 6/11. எப்படியும் போடணும்னா இதில் எப்படின்னா 66 இங்கே 6 அப்போனா கோஷன் ரிமைண்டர் டிவிஷன். அப்போ ஆன்சர் என்னன்னா இதுதான், சி தான். அடுத்த கொஷின், if A can complete a work in 72 days. A வந்து 72 நாள்ல முடிச்சிட்டான். இந்த வேலையை வந்து A வந்து 72 நாள்ல முடிச்சிட்டான். அடுத்தது find the number of days required by B to do the same work. A வந்து இப்போ A வந்து முடிச்ச வந்து 72 நாள்ல முடிச்சிருக்கான். ஆனால் அதே ஒர்க்கை வந்து B எத்தனை நாளில் முடிச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ B நமக்கு தெரியல. ஆனால் என்ன எடுத்துருக்காங்கன்னா if day 2 can complete a work 40 days. B எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஏவும் பியும் சேர்ந்தா 40 நாள் அந்த ஒர்க் முடிச்சிருக்காங்க. இங்கே எழுதிக்கலாம். ஏ வந்து 72 நாள் முடிச்சிட்டாங்க. பி தெரில. ஆனால் ஏவும் பியும் சேர்ந்தா அந்த வேலையை வந்து 40 நாள் முடிச்சிடறாங்க. இப்போ என்ன கேட்குறேன்னா பியோட எத்தனை நாளைக்கு முடிச்சிருக்கீங்க கேட்கணும். ஸோ வழக்கம் போல் அதே தான், எல்சிஎம் எடுக்கணும். முதல் ஸ்டெப் எப்பவுமே எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கான எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வருதுன்னா 360. ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 360 வருது. அப்போனா டோட்டல் ஒர்க் என்ன 360. எப்படின்னா 72 × 5 360, 40 × 9 9 4 30. அப்போனா ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ 5.
ஏபியோட எஃபிஷியன்சி 9. அதனால் பி தான் வேணும். எப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ 5, ஏபியோட 9, பினா இப்போது ஏ வேணா 5 இங்கே செட். இப்போ ஏக்கு இடத்துல 5 போட்டோன்னா 9 - 5 4. பியோட எஃபிஷியன்சினா 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட எது கேட்டிருக்காங்களா? டோட்டல் ஒர்க் என்ன 360. கேட்டது பியோட எஃபிஷியன்சி 4. அடிச்சு விட்டிங்கன்னா 4 9s 90. ஸோ ஆன்சர் என்ன 90 days. இந்த கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A can complete the work 15 days. B can complete the work 62 divided by 3% of the work in 12 days. And C can complete the work 2/5 of work in 10 days. Then all three can complete the work in how many days? ஸோ அவங்க டேஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி மிஸ்டு ஃப்ராக்ஷன் இருந்தால் அது எப்படி மாற்றணும்னு சொல்கிறேன். 66. இது மிக்சடு ஃப்ராக்ஷன் ஆகுது. இது ஃப்ராக்ஷனாக மாட்டினா உங்களுக்கு என்ன வரும்னா 2/3 வரும். நீங்கள் பர்சன்டேஜில் பார்த்துருக்கணும். சாரி, மிக்சடு ஃப்ராக்ஷன் இல்லை. இது 66 2/3 பர்சன்டேஜ் இருக்குது. இது ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் நம்ம பர்சன்டேஜ் டாபிக்கில் பார்ப்போம். இது 2/3 வருது. இந்த 2/3 எத்தனை 12 ஒர்க்கு. இப்போ இது அடிச்சு விட்டிங்கன்னா இதுவும் அடிச்சிங்கன்னா 2 6 12. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன 18. ஸோ பியோட வேலை 18. அடுத்தது சி என்ன கேட்குறாங்க 2/5. ஸோ 2/5 எத்தனால 10 days. 1 டைமு. இது 2 5 5. இது 5 × 5 25. அப்போது சியோட வேலை எத்தனை 25. இப்போ ஏவோட ஒர்க் எத்தனை டேஸ் முடிச்சாங்கன்னா 15 days. அதே பி பார்த்தீங்கன்னா 18 days. சி பார்த்தீங்கன்னா 25 days. இப்போ 3க்கான நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். 3க்கான எல்சிஎம் 450 வருது. ஆல்ரெடி சம் பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ஈஸி போடுறேன். நான் சால்வ் பண்ண நேரம் ஆயிரும். 15 × 13 415. 18 × 25 415. 25 இப்போ ஏவோட எஃபிஷியன்சினா 30. பியோட எஃபிஷியன் 25. சியோட எஃபிஷியன் 18. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல் கேன் கம்ப்ளீட் ஒர்க் ஹவு மெனி டேஸ். 3 பேர் செஞ்சு எத்தனை மொதல் டோட்டல் ஒர்க் எழுதிக்கும் 450. எத்தனை 3 பேர் கேட்டிருக்காங்க. 3 பேர் எவ்வளோ 30 25 18 19 12 13 73. இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா, இது மாதிரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 73 × 6 18 1. ஆன்சருக்கு என்ன வரும்னா 6 12 13. ஆமாங்க, இப்போ பாருங்கள். ஆக்சுவலி கரெக்ட். ஆன்சர் என்ன 6 12 73. இந்த கொஷின் சாரி அடுத்த கொஷின். AB can complete the work in 15 days 12 days. இந்த மாதிரி இப்போ என்னன்னா இப்போ வரைக்கும் பார்க்குறதுனா பேசிக் தான். இந்த கொஷின் எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ். ஸோ இப்போ ஒருத்தன் ஒவ்வொரு நாளைக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்தா எத்தனை பேருக்கு கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறாங்க. ஏவும் பியும் ஏ வந்து 15 நாளும் பி வந்து ஏ 15 நாளில் முடிக்கிறாங்க. பி என்னன்னா 12 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ என்னென்னா முதல் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். காமன் ஃபேக்டர் என்னென்னா 16 தான் வருது. 15 into 4 4 16 12 12 24 12 5 16. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 5. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆல்டர்னேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏ தான் ஃபஸ்ட்டு. இப்போ எப்பயுமே இந்த ஆல்டர்னேட்டிவ் டாபிக் வரும்போது யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஏலேருந்து நான் ஆரம்பிக்கணும். ஹவு மெனி டேஸ் ஒர்க் வில் கம்ப்ளீட். சரி, டோட்டல் ஒர்க் டோட்டல் ஒர்க் எவ்வளோ 60. இப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறாங்க. ஆல்டர்னேட்னா மாற்றி ஏ வந்து ஏவோட ஒர்க் எவ்வளோ 4, பியோட ஒர்க் வந்து 5. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஒவ்வொரு டேக்கும் முதல் நாள் வந்து ஏ பண்ணுறாங்க, ரெண்டாவது நாள் வந்து பி பண்ணுறாங்க, திரும்ப முதல் நாள் ஏ, முதல் நாள் பி. இந்த பேர் தான் நடக்கும். இது முதல் நாள், இது ரெண்டாவது நாள், அடுத்து 3 நாள் அப்படியே போயிட்டு இருக்கும். இது ஒர்க்கான எஃபிஷியன்சி. இப்போ என்னென்னா இது 9 ஒர்க்கு, 4 + 5 9, இது 2 டேஸில் உங்களுக்கு வந்து 9 ஒர்க் வந்துருக்கு. இப்போது இங்கே 16 டோட்டல் ஒர்க் என்ன 16. இப்போ இங்கே 16 வரணும், நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் பண்ணணும். 9 into 6 54 வருதா. அப்போ இங்கே 6 பண்ணோமா, இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போனா 12 டேஸ். 12 டேஸ்லேயே 54 ஒர்க் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு என்ன எனக்கு டேஸ் இருக்குது 54 ஒர்க் பண்ணியாச்சு. ஆனால் மீதி 6 ஒர்க் இருக்குது. அந்த 6 ஒர்க் யார் சொல்கிறாங்க பார்க்கலாமா. 12 அடுத்து 13. ஸோ 54 + 4 எவ்வளோ 58. அடுத்து அதாவது பியோட முடிஞ்சிச்சு. இந்த இது 12 டேஸ் 54 ஒர்க் வந்து பியோட முடிஞ்சு. திரும்பி யார் வரா, ஏ வரா. ஏற ஒர்க் எத்தனை 4. இப்போ 54 + 4 எவ்வளோ 58. அப்படி எத்தனை டேஸ் 13th டேஸ். அடுத்தது பி பண்ணுறாங்க. பியோட எஃபிஷியன்சி எதுனா 5. 58/5 போனால் 60க்கு மேலே போகும். நமக்கு என்ன டோட்டல் ஒர்க்கு 60. அப்புறம் என்ன, இதோட நிறுத்திக்கிறோம். இது எப்படி போடணும்னா ஆன்சரு எத்தனை டேஸு முடிஞ்சுது கடைசியாக 13. அதே மாதிரி ரிமைனிங் எத்தனைது 58. ரிமைனிங் எத்தனை ஒர்க், 2 ஒர்க். அந்த 2 இங்கே போட்டுக்கிறோம். அது யார் செஞ்சுருப்பாங்கன்னா பி தான். பியோட எஃபிஷியன்சி எத்தனை 5. இப்போ ஆன்சர் என்ன 32 இங்கே இருக்குது. இந்த கொஸ்டின் நான் கூட போட்டுறேன். ஏபிசி 3 பேர் வேலை செய்கிறாங்க. 30 20 10 டேஸில் வேலை செய்கிறாங்க. இப்போ ஏ வந்து பிக்கு ஹெல்ப் பார்க்குறாங்க ஃபஸ்ட் டேயில். அடுத்த டேயில் பார்த்தீங்கன்னா சி ஹெல்ப் பார்க்குறாங்க. இப்படியே மாட்டிக்கிறாங்க. இப்போ எவ்வளோ நாளுக்கு இந்த ஒர்க் முடிச்சாங்க கேட்குறாங்க. எப்பயுமே நம்ம எல்சிஎம் எடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஏவோட வந்து 30, பி பார்த்தீங்கன்னா 20, சி பார்த்தீங்கன்னா 10. 3 டேபிள்லையும் காமனாக வருது. என்ன இதுன்னா முதல் காமனு 60 தான் காமனாக வருது. 30 into 2 16, 20 into 3 16, 10 3 16. ஏயோட எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி, சியோட எஃபிஷியன்சி முடிச்சிட்டோம். ஏன்னா ஏ வந்து முதல் நாள். ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் ஏ வந்து பியோட ஹெல்ப் பண்ணுது. ஏ எத்தனை ஏ அசிஷியேட் பை பி. ஏ வந்து எஃபிஷியன்சி எத்தனை 2 + 3. அப்போ எவ்வளோ 5 ஒர்க்கு. ஸோ முதல் நாள் ஏவும் பி சேர்ந்து 5 ஒர்க்கு. இப்போ ரெண்டாம் நாள் யார் வர, பிக்கு பதிலாக சி வராங்க. அப்போ ஏ + சி. ஏவோட எஃபிஷியன்சி 2 சொல்லிட்டோம். சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 6. அப்போது சியோட எஃபிஷியன்சி 8.
அப்போது இங்கே என்னென்னா இது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேயில் ஒர்க் எட்டுனா 13 ஒர்க்கு. இப்போ என்னென்னா மொத்தம் இங்கே டோட்டல் ஒர்க்கு 60. 2 நாளுக்கு ஒர்க்குன்னா 2 நாளுக்கான ஒர்க் வந்து 13. இங்கே எப்படி 60 கொண்டு வரலாம்? 13 × 4 இங்கே 4 மல்டிப்ளை, இங்கே 4 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆன்சர் கொண்டு வரேன். அப்புறம் என்ன வருது? ஸோ 4 2s 8 நாள். 8 நாளில் 52 ஒர்க்கு. 13 × 4 52. மொத்தம் 60 ஒர்க் இருக்குது. இப்போ 90 டேஸ் நம்ம ஆட் பண்ணால் யார் வருவா? இவங்க தான் வரும். ஃபர்ஸ்ட் டேயில் வர ஏபி தான் வருவாங்க. இப்போனா 5 57 வருது. ஆனால் திரும்பி யார் வேணால் செகண்ட் டேயில் போனால் 8 ஒர்க் இருக்குது. ஸோ 57 + 8 60க்கு மேலே வருது. ஸோ நம்ம இதில் நிறுத்திக்கணும். அப்போது ஆன்சர் எப்படி போடணும்னா எந்த டேயில் கம்ப்ளீட் பண்ணோம்? 9. ரிமைனிங் ஒர்க்கு 57 60 ரிமைனிங் ஒர்க் 3. அது யார் செஞ்சுருப்பாங்கன்னா இவங்க தான் செஞ்சுருப்பாங்க. யார் இந்த 8 வேலை செய்யணும் பாரு, அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. ஆன்சர் 9 3/8. அடுத்தது A can do piece of work 12 days, B can do a same work 15 days. இப்போ வேஜஸ் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் இன்னொருக்காக நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா அப்படியே எஃபிஷியன்சி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வரும். சரிங்களா? சம்பளம் அதிகமாச்சுன்னா வேஜஸ் அதான் அதுதான் இங்கே எஃபிஷியன்சி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு வேஜஸ். சரிங்களா? ஒர்க் கூட சொல்லலாம். நீங்கள் எஃபிஷியன்சி அதான் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா சம்பளம் நல்லா வரும். சரிங்களா? எஃபிஷியன்சி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு ஆனால் சம்பளமும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஏவோட ஒர்க் எத்தனை 12 டேஸில், பி பார்த்தீங்கன்னா 15 டேஸில். 2 பேர் மொத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 4500. ஸோ மொத்தம் இப்போ 2 பேருக்கான சம்பளம் 4500. இப்போ பிக்கான ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 16 வருது. இது 5 டைமு, இது 4 டைமு. 12 5 16, 15 × 4 16. சரிங்களா? இப்போ ஏவும் பி எடுத்துக்கிறோம். நான் என்ன சொன்னேன்? எஃபிஷியன்சி ரெண்டுக்கான எஃபிஷியன்சி, ஏக்கான எஃபிஷியன்சி 5, பிக்கான எஃபிஷியன்சி 4. வித் டைம் நான் என்ன சொன்னேன்? வேஜஸ் இது வேஜஸ். உங்களுக்கு இது எஃபிஷியன்சி டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வேஜஸ் தானே. இங்கே எஃபிஷியன்சி அதிகமாச்சு, வேஜஸ் அதிகமாக, சம்பளம் அதிகமாகும். இது கம்மியாகிடுச்சு, இது கம்மியாகும். அப்போது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தானே. அப்புறம் அப்படி எழுதிக்கலாமா? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாக 4π/5 மாறி வரும். இப்போ இங்கே இருந்துச்சு இங்கே. இப்போ என்னென்னா டோட்டல் ஒர்க்னா 4500. இதோட டோட்டல் 9. இந்த 9 தான் உங்களுக்கு 4500 வருது. சரியா? அப்போ உங்களுக்கான சம்பளம் என்ன பார்க்கணும்? அடிச்சு விட்டிங்கன்னா 9 5 4500. இப்போ உங்களுக்கு ஒரு கால சம்பளம் என்னென்னா 500. சரியா? ஒன்றுக்கான சம்பளம் என்ன 500. பியோட எஃபிஷியன்சி அப்போ பியோட திறமை எத்தனை? 4. இப்போ 500 × 4 உங்களுக்கு எவ்வளோது? 20000. ஸோ பியோட சம்பளம் என்ன? 20000. ஸோ இங்கே 5 4s 20, 2 0, 5 4s கரெக்டாக இருக்குது. 2000. ஆப்ஷன் தப்பு போட்டோம். கரெக்டு. 2000.
அடுத்தது இந்த கொஷினை சரி நானே சால்வ் பண்ணிட்டா. ஸோ நான் சால்வ் பண்ணுறேன். எஃபிஷியன்சி ஆஃப் ஏபிசி ரேஷியோ 7:5:4. Together they can complete a work in 35 days. A and B work for 20 days. Remaining work is done by C. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. your efficiency 7, your efficiency 4, இதெல்லாம் B efficiency 5, C யோட efficiency 4. இப்போ எனக்கு இதெல்லாம் நமக்கு வந்து டோட்டல் ஒர்க்கு தெரியல, இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டேஸ் கிடையாது, இது ரேஷியோவில். சரிங்களா, ரேஷியோ அப்படி இருக்கட்டும். டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இருக்கு எஃபிஷியன்சி இன்டூ டைம் தான் டோட்டல் ஒர்க்கா. ஸோ சின்ன எழுதிக்கிறேன். ஸோ எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் எஃபிஷியன்சி டைம்ல டோட்டல் ஒர்க்கா. எஃபிஷியன்சி நமக்கு என்னென்னா இதான் நம்ம ரேஷியோ எடுத்துருக்காங்க, அதுதான் 7 5 + 16. ஸோ எஃபிஷியன்சி எத்தனை 16. டைம் என்ன எடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் 35 days. ஸோ 35 daysல முடிச்சிருக்காங்க 3 பேரும். அப்போ டோட்டல் ஒர்க் எத்தனை 30 6 560. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன 560. சரி, மொத்த வேலையும் இப்போ என்னென்னா ஏ அண்ட் பி ஒர்க் ஃபார் 20 days 28 days தான் ஏ அண்ட் பியும் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ரிமைனிங் 28 days ஏயும் பியும் ஒர்க் பண்ணதில்ல, 28 days ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரிமைனிங் ஒர்க் சி பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, எவ்வளோ வேலை செஞ்சுக்காங்க, அதாவது ஏயும் பி 28 நாளில் செஞ்சுக்காங்க. ஆனால் எத்தனை ஒர்க் சொல்லவே இல்லை. சி வந்து எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்க. இப்போ ஏவும் பியும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணான்னு தெரியும், 28 நாள். எத்தனை ஒர்க் முடிச்சிருக்கான்னு தெரியல. இப்போ நான் வந்து இப்படி போடுறேன். சி ஏவும் பி எத்தனை நாள் செஞ்சாங்க 28 நாள் செஞ்சுருக்காங்க. சரிங்களா, டோட்டல் ஒர்க்கு 560. ஏஎம்பியும் ஸோ ஏஎம்பியும் இதான் 7 5 எவ்வளோ வருது 8 9 12. 2 பேரோட டோட்டல் ஒர்க் என்ன. இது எஃபிஷியன்சி, இது டைமு. 2 கண்டுபிடிச்சா அங்கே 2 பேர் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாமா. எஃபிஷியன்சி இந்த டைம் டோட்டல் ஒர்க் தானே. டோட்டல் ஒர்க் என்னென்னா எஃபிஷியன்சி இந்த டைம் எவ்வளோனா 12 × 28 4 2 16 3 8 9 336. ஏஎம்பியோட டோட்டல் ஒர்க் என்ன 336. இப்போ டோட்டல் ஒர்க்குன்னா நம்ம 560 கண்டுபிடிச்சோம். அதில் ஏஎம்பி சேர்ந்து எவ்வளோ கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னா 336 ஒர்க் டோட்டல் ஒர்க் முடிச்சிருக்காங்க. ரிமைனிங் எத்தனை ஒர்க் இருக்குன்னா 336 × 5 - 560 எவ்வளோ வருதுன்னா 240 வருது. சியோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ 240 ஒர்க் முடிச்சிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சி டோட்டல் ஒர்க் முடிச்சிட்டாங்க, அது அவனோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்காங்க. ஸோ அவனோட ஒர்க் எத்தனை மொத்தம் ரிமைனிங் ஒர்க் சியில் செஞ்சுருக்காங்க, அது எவ்வளோ செஞ்சுருக்காங்க. சியோட டோட்டல் ஒர்க்னா 240, அவனோட எஃபிஷியன்சி 4. அடிச்சு விட்டிங்கன்னா 56 days. ஸோ சி மட்டும் 56 நாள். ஏஎம்பி 28 நாள்னா சி மட்டும் 56 நாள் செஞ்சுக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன 56. லாஸ்ட் கொஸ்டின். A complete the work 20 days, B complete the work 30 days. A படினா 20 நாளில் முடிச்சிட்டாங்க, B படினா 30 நாளில் முடிச்சிட்டாங்க. AB start together after 2 days left. 2 days ஏயும் பியும் 2 ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு ஏ லெஃப்ட் ஆகிட்டான். இப்போ ரிமைனிங் ஒர்க் யார் செஞ்சுருப்பா, பி தான் முடிச்சிருப்பாங்க. முதல்ல டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்,
அப்புறமேட்டு இவங்க எத்தனை பேர் செஞ்சு ஒர்க் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ லெஃப்ட் ஆகிட்டா மீதி ஒர்க் பியில் செஞ்சுக்கலாம். மீதி நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல டோட்டல் ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் எடுக்கிறீங்க. காமன் ஃபேக்டர் என்னென்னா 60 தான். எல்லாத்துக்கும் காமனாக 60 தான் அடி. இந்த டைம் பண்ண ஒர்க்கில் உங்களுக்கு அதிகமாக 60 தான் வரும். 20 × 3 16, 30 × 2 16. அப்படின்னா ஏவும் பியும் 2 நாளுக்கு வேலை செஞ்சாங்களா, அவங்க எஃபிஷியன்ஸ் என்ன 5 × 2 10. சாரி டே வராது. ஏவும் பியும் எஃபிஷியன்சினா 5. எத்தனை இதில் முடித்தாங்க, எத்தனை நாளில் முடித்தாங்க? 2 days. ஸோ 2. அப்போ ஏவோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ? ஏவோட ஒர்க் எவ்வளோனா 10. ஸோ மொத்தம் 60 வேலை. அதில் 10 மொத்தம் 10, 60ல் 10 வேலை முடிஞ்சிச்சு. மீதி 50 வேலை இருக்குது. அந்த 50 வேலை யார் செஞ்சாங்கன்னா பி தான் செஞ்சாகணும். பியோட எஃபிஷியன்சி மொத்தம் டோட்டல் வேலை 50, பியோட எஃபிஷியன்சி 2வா அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு 25 days. 25 days. பியோட வேலையான 25 நாள். அது என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி டேஸ் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட். மொத்தமாக எத்தனை டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ஆல்ரெடி ஏஎம் பிஏ சேர்ந்து 2 நாள் செஞ்சுருக்காங்க. பி தனியாக செஞ்சு 25 நாள், மொத்தம் 27 நாள். ஸோ ஆன்சர் 27.